வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு போர்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறேன். நான் உங்களுக்கு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 5.1 சரவுண்டுக்குரிய போர்டு, 5 சேனல் போர்டு. இது வந்து ஏற்கனவே நிறையா வியூ போட்டிருப்போம், நிறையா போர்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த போர்டு வந்து இன்னைக்கு வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, செட்டு அசம்பிள் பண்ணி கொடுங்க 5.1ன்னு. அவருக்காகவே ஸ்பெஷலாக வாங்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு இது நான் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் போட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்ன போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வாட்ஸு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு வாரீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதுக்கான பதிலும் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். கேள்வி கேட்குறவங்க வந்து ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேளுங்க, கமெண்டில் கேட்காதீங்க. கமெண்டில் கேட்டிங்கன்னா எனக்கு நான் கமெண்ட் பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து டவுட்டு கேட்குறது இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பதில் தர்றேன். மற்றபடி வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 5 சேனல் போர்டு வெர்ஷன் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 63 வோல்ட்டு, அதாவது வந்து 63 வோல்ட்டு கொடுக்கலாம். 63 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 டிரான்ஸ்ஃபார்மர், டொராடைல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். 4 கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். 4 கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா இதோட வோல்ட்டுக்கும் இதில் கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டுக்கும் வந்து பக்காவா ஒவ்வொரு சேனலும் வந்து 100 வாட்ஸ் கிடைக்கும். 100 வாட்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்புட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது 5 வந்து இன்புட் சாக்கெட்டு. பக்கத்திலே நம்ம வந்து அதாவது நம்ம இன்னும் வேற போர்டெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு சென்ட்ரு இதுன்னு நம்மளே குறிச்சுக்கிறணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, சரவுண்டு, ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு அந்தந்த சேனலில் வந்து நம்ம மார்க் பண்ணி அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கெப்பாசிட்டர், சூப்பரான கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸு, டயோடு இது எல்லாமே பக்காவாக குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ட்ரைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. பிசிபியும் அந்த மாதிரி பிசிபி போட்டிருக்காங்க, சூப்பரான பிசிபி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1015 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1015 எல்லாமே ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1015 அப்புறம் 2229 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீ செக்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் செக்ஷனில் வந்து டிஐபி 41, டிஐபி 42 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வர்ற குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ். உங்களுக்கு இதை எடுத்த உடனே பார்த்த உடனே நீங்கள் ஒரு வேலை நீங்கள் புரிஞ்சிருக்கலாம்,
இவன் என்னடா இது வேற இம்போர்ட்டட் செட்லேருந்து கலட்டி கொண்டு வந்துட்டு போர்டு அப்படின்னு அந்த அளவுக்கு இதை குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க 5198, அதாவது 5198 போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட வாட்ஸு ஒவ்வொரு சேனலும் வந்து 100 வாட்ஸு, கரெக்டாக 100 வாட்ஸு. இதில் வந்து இந்த இதை எடுத்துட்டு 5200 போட்டோம்னா 150 வாட்ஸு. அதாவது 5200 நம்ம இதில் இருக்குல்ல, அது ஒரிஜினல் போடணும். ஒரிஜினல் போட்டிங்கன்னா 150 வாட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் 3858 இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா பக்காவாக ஒவ்வொரு சேனலும் 200 வாட்ஸு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணி பிசிபி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புட் கொடுக்கறதுக்காக இதில் வந்து அவங்க வந்து டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுலையாவது ஒன்றில் கொடுத்துக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்னு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கு பிசிபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட்ஸிங்கை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹீட்ஸிங். இதுக்கெல்லாம் ஃபேனே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஹீட்ஸிங்கை வந்து ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க. நீங்கள் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வருது. 1.25 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வருது இது இதோட வெயிட். அது மாதிரி இதுக்கு ஃபேன் வச்சோம்னு வைங்க, லாங் லைஃப் நல்ல ரிமோட் கிட் போட்டு நல்ல முறையில் ஆல்ட்ரு பண்ணி நல்லா நம்ம வந்து இதில் ரிசல்ட் எடுத்தோம்னு வைங்க, ஒவ்வொரு சேனலும் வந்து 100 வாட்ஸு. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே 8 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும். 8 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல தெளிவான ரிசல்ட்டு, படம் பார்க்கறதுக்கும் சரி, பாட்டு கேட்கறதுக்கும் சரி, ரொம்ப நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அதனால இந்த போர்டை வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த போர்டு வேணும்னாக்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த போர்டோட ரேட்டு வந்து 3000 ரூபா வருதுங்க. 3000 ரூபாய்க்கு இந்த போர்டு வந்து கிடைக்கும். அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் நமக்கு விலை கம்மியிலையெல்லாம் கிடைக்குது. ஆனால் அதோட ரிசல்ட்டும் இதோட ரிசல்ட்டும் வேற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வெளியில் வாங்கணும்னாக்கா ரேட் ரொம்ப கூட இருக்கும். ஒரிஜினலாகவும் கிடைக்கிறது இல்லை இப்போ மார்க்கெட்டில். ஆனால் இவங்க எல்லாமே வாங்கி ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பேர் வந்து APY. அந்த கம்பெனிலேருந்து நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இவங்க பண்ணுறது எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக, அதாவது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டிக்கு தரமாக. இப்போ நிறைய ஆம்பு வரதில்லை, அந்த மாதிரி ஆம்புக்கு இணையாக பண்ணியிருக்காங்க. ஏவி ரிசீவர் எத்தனையோ ரிசீவர் பார்க்குறோம். அந்த குவாலிட்டிக்கு இந்த குவாலிட்டிக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் இதை வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ரிசல்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தாப்புல நான் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போடுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியுது. இதுக்கு வந்து இந்த பார்வையிலே இதோட ரிசல்ட்டை சொல்லி போடலாம். அந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருக்கும். நீ அடுத்தாப்புல இதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மார்க்கெட்டில் இருக்கிற போர்டுக்கு இதுக்கு விலை வித்தியாசம் இருக்குன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் பாருங்க, அலைக்கி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் ஸ்க்ரூ எப்படி ஸ்க்ரூ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஸ்க்ரூவே நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா என்ன விலை இருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி, அதாவது வந்து ஹீட்ஸிங், இந்த மாதிரி ஃபினிஷிங் ஹீட்ஸிங் வந்து நம்ம வாங்குறதும் சிரமம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்டு வாங்கினோம்னா அதுக்கு ஹோல்ஸ் போட்டு மாட்டுறதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணி இது பண்ணி இருக்கணும். அந்த அளவு இல்லாமல் அவங்க அதெல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஸ்க்ரூ கூட கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேலை வந்து அதை கலட்டினதை அப்படியே மாட்டினதை நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது தான். ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் இருக்குது, வாட்டேஜும் நல்ல வாட்டேஜ், நல்ல ரிசல்ட்டு, நல்ல லைஃப், இவ்வளவும் சேர்ந்து இருக்குது. இதுதான் APY கம்பெனியோட நல்ல ஒரு தரமான போர்டு. ஆகவே இதோட ரிசல்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் செட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதோட ரிசல்ட்டை பற்றி எனக்கு சொல்லலாம். அடுத்த ரிசல்ட்டில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உங்கள் ISR சத்யவேலன்.